தகுதி என ஒன்றே நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுக பெறின் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு இணங்க அனைவரிடத்தும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நட்பாகவும் அன்பாகவும் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரலுக்கேற்ப எல்லோரிடத்தும் எளிமையாகவும் இனிமையாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விளங்கும் நமது வரதராஜன் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் உயர் திரு கே இளையராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது கல்லூரியின் அறங்காவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். படித்த இளைஞர்களுக்கு வேலையை வழங்கி அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருப்பவரும் எமது கல்லூரி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அரிய பல கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மேலாளர் வணிகம் டால்மியா சிமெண்ட்ஸ் உயர் திரு எம் பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கார் மேகம் கண்டு காண மயில் ஆடுவது போல், கதிரவனின் வரவு கண்டு கமலமுகம் மலர்வது போல், வெள்ள பெருக்கு கண்டு உழவர் உள்ளம் துள்ளுதல் போல் தாங்களின் வரவு கண்டு எங்கள் உள்ளம் மகிழ்கிறது. எங்கள் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு கலை விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உயர் திரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் சாதனையாளர்கள், வருங்கால இந்தியாவை வல்லரசாகும் திறன் படைத்தவர்கள், நடையிலும் உடையிலும் இளமை இருக்கும், செயலிலும் பேச்சிலும் இனிமை இருக்கும், அறிவு பசி உள்ளவர்களே உண்மையான மாணவர்கள். அதற்கு உதாரணமாக இருப்பவர்களே எமது கல்லூரி மாணவர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை நமது கல்லூரியை சாரும். நமது கல்லூரி மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது கல்லூரிக்கு பயில வரும் சாதாரண மாணவ மாணவியர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கும் திறன் படைத்த பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் வருகைக்கு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது கல்லூரியின் முதுகெலும்பு அலுவலகம், அலுவலக பணிகளை செவ்வனே செய்யும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவரின் உயிரை காக்கும் பணியினை செய்து கொண்டிருக்கும் நம் உயிர் காக்கும் தோழர்கள், நமது கல்லூரியின் டிரைவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உலகின் மகத்தான பணி தூய்மையே நம் ஆரோக்கியம். அப்பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கும் துப்புரவு பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது கேண்டீனில் வேலை பார்க்கும் பணியாளர்களையும் உங்களின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நல்லதொரு வரவேற்பை கொடுத்த நல் உள்ளத்துக்கு நன்றிகள் பல. நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களை திரு சக்திவேல், செக்ரட்டரி ஆஃப் சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம் முதல்வர் அவர்கள் திரு ராமலிங்கம், பிரின்சிபல் ஆஃப் நேதாஜி பாலிடெக்னிக் கல்லூரி அவர்களுக்கு சிறு நினைவு பரிசை வழங்குவார்.
தேங்க்யூ சார். தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டவர், சோதனைகளையும் சாதனையாக்குபவர், சூழலுக்கேற்ப வளைந்து நிமிர்ந்து நிற்கும் அழகிய நாணர் புலர், அறம் செய்வதையும் மரம் செய்வதையும் குறிக்கோளாய் கொண்டவர். இத்தனை பெருமைக்குரிய எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களை ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க கனிவோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே மற்றும் திரு பழனியப்பன் அவர்களே, ஸ்ரீ வரதராஜன் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் திரு சிவகுமார் அவர்களே, வரதராஜன் கல்வி அறக்கட்டையின் அரங்காவலர்களே, எனது அருமை சக பேராசிரியர்களே, நலன் விரும்பிகளே, அன்பான பெற்றோர்களே, நண்பர்களே மற்றும் எனது அருமை மாணவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து உங்களை வரவேற்கிறேன். கல்லூரி ஆண்டு விழாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு, ஆண்டறிக்கை. ஓராண்டாக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை உங்களோட தெரிவிக்கிறது. மாணவர்களாய் உங்களுக்கு தெரியும், பட் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்ற அனைவரும் கல்லூரியில் என்ன நடக்கிறது, எதற்காக சேர்த்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் அந்த ஆண்டறிக்கையை நான் தொடக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன அறிமுகம். நாங்கள் முதலில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நானும் நமது கல்லூரியின் தாளாளர் சேர்மன் அவர்களையும் ஒரு நல்ல நாளில் முடிவு பண்ணினோம். அது முடிவு பண்ண ஒரே நோக்கம் என்னென்னா அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்தில் உதாசனப்படுத்தப்பட்டோம். என்ன முடியும் உங்களால், எப்படி நீங்கள் வாட் இஸ் குவாலிட்டி, வாட் இஸ் டயர் 2 டயர் சிஸ்டம், அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதை எங்களை நாங்கள் இந்த சமுதாயத்தில் நிரூபித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். எங்களாலையும் பண்ண முடியும், நாங்களும் வாட் இஸ் சிஸ்டம், ஒரு நல்ல ஒரு கட்டுவிதமான இது பண்ண முடியும், எங்களால் பண்ண முடியும் நிரூபிக்கிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த குறிக்கோளோடு ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன். நானும் சரி, நம்மளுடைய தாளாலும் சரி, அவங்களுக்கு பாலிடெக்னிக் சைடு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் எல்லாமே இருந்தது இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்க ஒரு அழகான சுற்றுலா தலைநகரத்தில், கோவாவில். ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணோம் அங்கே போய் லேண்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறதுக்காக. அங்கே ஒரு நண்பர் எங்களுக்கு இருந்தார், அவர் மூலயமா. அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், முனைவர் மாரியப்பன் சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க நண்பர்கள், இங்கே மேடையில் இருக்கார் உயர் திரு ராமலிங்கம் முதல்வர், நேதாஜி சுபாஷ் நம்ம முன்னாள் முதல்வர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பாலிடெக்னிக் காலேஜோட முதல்வர். ஸோ அவங்கெல்லாம் சொன்னாங்க, அருகில் ஒரு கிராமப்புறத்தில் இங்கே இருக்க ஏன் நீங்கள் பாலிடெக்னிக்கே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாலிடெக்னிக்கை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரின்னு டிசைட் பண்ணோம். அங்கே எங்களை வீட்லேயும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் போய் ஆரம்பிக்கிறதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. அந்த மாதிரி டைமில் ஓகே, இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய இருக்குது இங்கே, அதனால் வேணாம், சரி பாலிடெக்னிக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நண்பருமான ராமலிங்கம் அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில், அரியலூர் பகுதியில் நல்ல ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சின்னா ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு பகுதி மக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இங்கே. நான் அப்போயே சொன்னேன், நான் பாலிடெக்னிக் இன் என்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோலாக இருந்தது. ஒரு என்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் இங்கே ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து முதல்ல எங்களை நம்பி சேர்ந்து இன்றைக்கி ஒரு 204 பேர் வெளியே போயிருக்காங்க. அதில் ஒரு மோர் தென் 150 பக்கமாக நேற்று காலையில் பட்டயம் அளிப்பில் பட்டயம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ 930 பேர் இருக்கீங்க. இது 3 வருஷத்தில் நடந்திருக்கு. 2012
15 வரைக்கும். இது கண்டிப்பாக 2016 1500 தாண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆனுவல் டேயில் நானும் ரிப்போர்ட் வாசிக்க தான் போகிறேன். அப்போ பாருங்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ குவாலிட்டி அதில் வந்து எந்த இதுலேயும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. அது உங்களுக்கே தெரியும். சில விஷயங்கள் எங்களால் பண்ணுறதுக்கு சில கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், பேசுவோம், உங்கள்கிட்ட பொறுத்துக்குன்னு கேட்போம். இதை பண்ணி தரேன் தான் சொல்லுவோம். முடியாது, உன்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு என் வாயிலேருந்து வார்த்தை வரவே வராது. ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்யணும். அதே நேரத்தில் இங்கே இருக்க மாணவர்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து நேற்று உங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த அலுமினி ஃபங்க்ஷன் கூட நடத்தணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து ராமலிங்க சார் தான் சொன்னார் அந்த ஐடியா. ஏன் வந்து பண்ணுறான், திருப்பி வந்து பேசணும், இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு நல்ல உறவு இருக்கணும். ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் வந்து நல்ல உறவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மேலும் வந்து இந்த மாதிரி நிறைய இந்த இப்போ வாசிக்க போகிற அத்தனை சாதனைகளுக்கும் எங்களோடு உறுதுணையாக இருந்த அனைத்து பேராசிரியருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் காண்ற கனவை நனவாக்கிய மாணவராகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ இத்தோடு என்னுடைய துவக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போ கல்லூரியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். கல்வி சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட வாரிய தேர்வுகளில் எமது மாணவர்கள் சிறப்பாக பங்காற்றியுள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற வாரிய தேர்வுகளில் 5ஆம் பருவத்தினர் 332 பேர் தேர்வு எழுதி அவர்களை 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கைத்தட்டலாம், நல்லா பாராட்டலாம். உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது தப்பு கிடையாது. 3ஆம் பருவத்தில் 370 பேர் தேர்வு எழுதி அவர்களில் 196 பேர் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1ஆம் ஆண்டில் 234 பேர் தேர்வு எழுதி அவர்களில் 140 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களில் 24 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். எங்களது கல்வி நிறுவனத்தை பெருமைப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு எங்களது நன்றி. கல்லூரியை சேர்ந்த 2ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்த எஸ் வெங்கடேசன் 99% மார்க்குகள் பெற்று மாநிலத்தில் இது 2வது இடம். முதலிடத்தையும் 3ஆம் சிவில் துறையை சேர்ந்த பி சதீஷ் 96.28% இடத்தை பெற்று 2ஆம் இடத்தையும், 2ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் துறையை சேர்ந்த எஸ் பூவரசன் 96% பெற்று 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டில் படித்த எங்கள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் 204 பேர் தேர்வு எழுதி அதில் 144 பேர் தேர்ச்சி பெற்று நேற்று கல்லூரியில் நடந்த பட்டயமெடுப்பு விழாவில் பட்டயம் பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும், அவர்களை வெற்றி பெறச் செய்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களது அறக்கட்டளை மூலமாக நிறைய கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. உங்களுக்கே தெரியும், அரசு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமது கல்லூரியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து உங்களோட வாரிய தேர்வில் 700க்கு 700 எத்தனை சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அதில் எல்லாத்துலேயும் வந்து 100க்கு 100 வாங்கிட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு வந்து எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 2016க்கான சேர்க்கை நடைபெறும் பொழுது சில மாணவர்கள் நன்கு படிக்கக்கூடிய 10வது நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. ஒரு 450 470 அப்படி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. அவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலையில் மற்ற காரணத்தினாலேயோ அவங்களால மேலே படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க